ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இப்போலாம் வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, பளபளன்னு டிசைனில் கொண்டு வராங்க. இது வந்து ஒரு சாலிட் கலரில் ஒரு லெதர் ஃபினிஷில் அந்த ஆரஞ்சு கலர் வந்து சூப்பராக எனக்கு தென்படுது. அதுவும் இந்த கேமரா மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் டிசைனில் அந்த மாடியூல் வந்து அப்படியே இந்த பாடியோட பிளெண்ட் ஆகி வருது. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் வந்து இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. வணக்கம் தமிழா, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட Zero 5G என்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோன் Zero சீரீஸில் வந்து கொண்டு வராங்க. பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பாக்ஸில் அவங்க கொண்டு வராங்க. ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட ஃபோன்கள் எப்படி தயாரிக்காங்கன்னு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க ஃபேக்ட்ரி டூர் விசிட் போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டூவல் சிம் 5G, Dimensity 900, 120 Hz refresh rate, 30x zoom இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே காண்பிச்ச மாதிரி இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃபோன். இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டையும் வருது. ஒரு 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது மற்றும் USB Type-C கேபிளும் தராங்க. ஒரு கிளியர் பேக் கேஸ். இதில் வந்து ஒரு பேட்டர்ன் டிசைன் போட்டிருக்காங்க. 5Gன்னு அதில் தெரியுது. ஸ்க்ரீன் கார்டும் தராங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கடைக்கு ஓடனா ஸ்க்ரீன் கார்டுக்காக சிம் எஜெக்டர் பின் மற்றும் வந்து யூசர் கைட், எக்ஸ் கிளப் மெம்பர்ஷிப்லாம் கார்டெல்லாம் இருக்குது. இப்போது இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டிசைன் வந்து பின்பக்கம் வந்து ஒரு லெதர் ஃபினிஷில் கொண்டு வந்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் ஃபினிஷ் வந்து லெதர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மாடியூலில் பம்ப் வந்து அப்படியே வந்து மெர்ஜ் ஆகுது பாடியோடி. ஸோ தனியாக கேமரா மாடியூல் இல்லை, அதனால் தூசியில் வந்து இந்த கேமரா மாடியூல் எட்ஜிலலாம் போகாது மற்ற ஃபோன்கள் மாதிரி. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாக் கலர்லேயும் வருது. ஸோ பிளாக் கலரில் வந்து கொஞ்சம் ஷைனிங்கான ஃபினிஷ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.77 mm திக்னஸ் மற்றும் 199 கிராம்ஸில் வருது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் வந்து உங்களுக்கு உண்டு. ரெண்டுமே வந்து நல்லாவே வேலை செய்யுது. ரைட் சைடில் வந்து சிம் ட்ரை. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் சிம் அதில் போடலாம். ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் சிம் 5G இது. ஸோ இதில் வந்து 13 பேண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு எப்போ 5G வருவோ அப்போ கூட நீங்கள் வந்து 5G சிம் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ரெடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோனை நீங்கள் எடுத்து பூட் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்டோர் ஆப்ஸ் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 19 GB வந்து சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. ஆப்ஸ் மற்றும் சிஸ்டம் வந்து ஒரு 19 GB வந்து எடுக்குது. FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் வந்திருக்காங்க. சார் வரி இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6.78 இன்ச் டிஸ்பிளே, ஒரு பெரிய டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இது LCD டிஸ்பிளே. இது 120 Hz refresh rate வருது. ஒரு நல்ல ஒரு உயர்தர LCD LTPS பேனல் தந்திருக்காங்க. ஸோ கலர் பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. AMOLED இல்லாட்டி கூட இது வந்து ஒரு நல்ல ஒரு உயர்தர பேனல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கலர்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியுது, நல்லாவே இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் தராங்க. 500 nits பிரைட்னஸ் ஓடி வருது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ்காக NEGயோட ஒரு டினோரெக்ஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் டிஸ்பிளே இருக்குது. ஐ கேர் மோடு இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, 120 Hz இல்லாட்டி ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது அமேசானில் வீடியோ பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்க்குறீங்கன்னா HD ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒன்று தான் வந்து இதோட ஒரு குறைன்னு சொல்லலாம். பட் ஃபோனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. பட் இருந்தாலும் இதை வந்து மென்ஷன் பண்ணும். அந்த L1 சர்டிஃபிகேஷன் இதில் இல்லை. இப்போ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியாடெக்கோட Dimensity 900 ஒரு சிப்செட்டில் இது பண்ணியிருக்காங்க. 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் தராங்க. LPDDR5 RAM தராங்க. ஸோ அதிலலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இந்த Dimensity 900 வந்து ரெனோ 7ல் இருக்கக்கூடிய சேம் சிப்செட் தான். ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. ஸோ கேமிங்லாம் கூட இது வந்து நல்லாவே வரும். ஸோ அதிலலாம் வந்து பிரச்சனை இல்லை. எக்ஸ்பேண்டபிள் ரேம் இருக்குது. ஒரு 5GB வரைக்கும் நீங்கள் வந்து ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 13GB ரேம் வந்து உங்களுக்கு ஃபோனில் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு தந்திருக்காங்க. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, கேமிங்னாலும் சரி, ஒரு நல்ல ஒரு டீசனான ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. கூலிங்கில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ கேமராக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 13 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் மற்றும் 2 மெகா பிக்சல் பொக்கே லென்ஸ். எதுக்கு இந்த போர்ட்ரேட், பொக்கே 2மே ஒண்ணு தானே. அது தனித்தனியா எதுக்கு பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்க வந்து இந்த 3 கேமரா செட்டப் வந்து தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல இருக்கு. 2x ஆப்டிகல் ஜூம் இருக்கு, 30s டிஜிட்டல் ஜூம் இருக்கு, 4K 30 FPSல நீங்க வீடியோ எடுக்கலாம், EAS இருக்கு, 1080p 60 fpsல எடுக்கலாம், ஸ்லோமோ வந்து 960 FPSல நீங்க வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால கூட நீங்க வந்து 4Kல வீடியோ எடுக்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் இதில் வந்து கிடையாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக். சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 4Kல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் 30 FPSல. அல்ட்ரா ஸ்டடி வந்து 1080p 60 இல்லை 30 FPSல எடுக்கலாம். 1080p 60 FPSல கூட நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அல்ட்ரா ஸ்டடி வீடியோ 180 30 FPSல. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட வீடியோ திறன் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K வீடியோ சாம்பிள். ஸோ இதான் வந்து 4K 30 FPSல மேக்ஸிமம் வந்து இந்த ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் வந்து 4K 30 FPSல வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா ஸ்டடி வீடியோ 1080p 30 FPSல. பட் மேக்ஸிமம் வந்து 4Kலையும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 1080 30 FPSல அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 1.25 மணிக்குள்ள நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். ஸோ பேட்டரியும் வந்து திருப்திகரமாக இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா XOS 10 அவங்களோட ஓன் UI மற்றும் வந்து Android 11 பேஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா லைட்டிங், மல்டி விண்டோ, மெயின் விஷன், ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ வந்து பலருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டர்போவில் வந்து நீங்கள் போய் வாட்ஸ்அப்புக்காக பல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பீக் மோட் இருக்குது. இதை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெசேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் கால் கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் மேக்கர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. க்ளோன் டூவல் ஆப்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. கேம் மோட், வீடியோ அசிஸ்டன்ட், ஸோ இது மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. இது வந்து XOS 10 ஓன் UIல வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த Infinix Zero 5G ஒரு நல்ல ஒரு ஃபோனாக, தரமான ஒரு ஃபோனாக வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்டிகுலராக இந்த ஆரஞ்சு கலர் வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் இப்போதைய ஃபோன்களில் நான் சொல்லலாம். அப்புறம் அது டிஸ்பிளே, நல்ல ஒரு டிஸ்பிளே, உயர்தர LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஸோ அது நல்லா இருக்குது. அப்புறம் கேமரா டீசெண்டான ஒரு கேமரா தந்திருக்காங்க. பட் அல்ட்ரா வைட் சென்சர் இல்லை. பேட்டரி வந்து நல்ல பேட்டரி கிடைக்குது. 5000 mAh பேட்டரியோடி வருது. 33 வாட்ஸ் சார்ஜிங் தராங்க. 13 5G பேண்ட் இருக்கிறதுனால ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு Infinix Zero 5G வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. ஃப்ளிப்கார்ட்டில் சில ஆஃபர்ஸும் தராங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.